செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள 1400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு ஸ்தலம். தினமும் உச்சி வேளையில் கழுகுகள் வந்து உணவருந்தியதால் பட்சி தீர்த்தம் எனவும் அழைக்கப்படும் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலை குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? நாம் இப்பொழுது மலையின் கீழ் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கு மலையின் மேல் தெரியும் அந்த கோயிலுக்குத்தான் போகப் போகிறோம். மேலே ஏறுவதற்கு முன்பு இங்கு இருபுறமும் நந்தி இருக்கும் சிவலிங்கத்தை பார்க்க முடிகிறது. இங்கு தெரியும் இந்த படிகள் வழியாக ஏறி செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் சுமார் 500 அடி உயரமுள்ள மலையில் 565 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். நாம் ஏறிக்கொண்டிருக்கும் இந்த மலை சாதாரண மலை அல்ல. இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருக்கிறது. புராணக் கதைகளின்படி 4 வேதங்களும் 4 பெரும் மலைகளாக உருவெடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அமர்ந்து சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தன. வேதங்களின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தார். அப்போது வேதங்கள் ஒரு வரம் கேட்டன. இறைவா, நீ எப்போதும் எங்கள் உச்சியில் அமர்ந்து எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டின. வேதங்களின் வேண்டுகோளை ஏற்ற ஈசன் அந்த வேத மலைகளின் உச்சியில் சுயம்பு லிங்கமாக அமர்ந்தார். 4 வேதங்களே மலையாக மாறியதால் இந்த மலைக்கு வேதகிரி என்று பெயர் வந்தது. ஈசன் வேதங்களின் தலைவன் என்பதை உலகிற்கு உணர்த்தும் ஒரு உன்னத அடையாளமே இந்த திருக்கழுக்குன்றம் வேதகிரி மலை. பக்தர்கள் ஏறி செல்ல வசதியாக இந்த மலை மீது நன்கு அமைக்கப்பட்ட மலைப்பாதை செம்மையான படிகளுடன் உள்ளது. கிட்டத்தட்ட பாதி மலை ஏறிவிட்டோம். இங்கு 2 பாதைகள் செல்கின்றன. இடது புறமாகச் சென்றால்தான் நாம் எம்பெருமானை தரிசிக்க முடியும். அதனால் இடது புறமாகச் செல்வோம். செல்வதற்கு முன் இங்கிருந்து நமக்கு காண கிடைக்கும் காட்சியை பாருங்கள். அங்கு தெரியும் கோபுரங்கள் தாழ கோயிலுடையது. இங்கிருந்து பார்ப்பதற்கு இது ஒரு அருமையான காட்சி. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தாழ கோயிலை பற்றிய முழு விவரமும் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள எங்களது இன்னொரு காணொளியின் லிங்கை பார்க்கவும். இந்த செங்குத்தான மலைப்படிகள் ஏறி நாம் இப்பொழுது கோயிலின் அருகில் வந்துவிட்டோம். இந்த மலையின் மேல் உள்ள ஒரு பாறையின் மீது தினமும் உச்சி வேளையில் 2 கழுகுகள் வந்து உணவருந்திச் செல்வதை எனது சிறு வயதில் பார்த்துள்ளேன். இப்பொழுதும் அந்த அதிசயம் நடக்கிறதா என்று மேலே சென்று பார்த்தால்தான் தெரியும். திருவண்ணாமலை போன்றே இங்கும் கிரிவலம் சுற்றி வருவது மிகவும் பிரசித்தி பெற்றது. நடந்து செல்லும் இந்த வழியில் குரங்குகள் பல இருக்கின்றன. நீங்கள் இங்கு வரும்போது அவைகளை தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலே ஏறி வந்துவிட்டோம். இங்கிருந்து முழு நகரத்தையும் ரசிப்பது ஒரு அருமையான அனுபவமாக உள்ளது. அங்கு தெரியும் அந்த குளம்தான் 12 ஆண்டிற்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் சங்கு தீர்த்தம். இந்த வாயில் வழியாக உள்ளே சென்றால் இங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள வேதகிரீஸ்வரரையும் சொக்கநாயகி அம்மனையும் தரிசிக்க முடியும். சிவபெருமானை பார்த்தாச்சு. இந்த மலைக்கோயிலின் ஆரம்ப கால அமைப்பு பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அதை உண்மையாக்குவது போல் இங்கு உள்ளே இருக்கும் சிலைகளை பார்க்கும்போது மாமல்லபுரத்தின் சிற்பக் கலையோடு ஒத்துப்போகிறது. பின்னர் சோழர் காலத்தில் இக்கோயில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு கற்கோயில் அமைப்பாக வளர்ச்சி பெற்றுள்ளது. அடுத்து இந்த ஸ்தலத்தின் ஒரு முக்கியமான இடமான கழுகுப்பாறையை பார்க்கப் போகிறோம். பல நூற்றாண்டுகளாக அதிசயம் நிகழ்ந்த பாறை அருகே வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்த இடம். ஆனால் இன்று நமக்கு கிடைப்பதோ வெறும் ஏமாற்றம்தான். 1998க்கு பிறகு இங்கு கழுகுகள் வருவதில்லை. ஆனால் அதற்கு முன்பு வரை இங்கு தினமும் கோயிலில் இருந்து ஒருவர் சர்க்கரை பொங்கலை எடுத்துக்கொண்டு இந்த பாறையின் மீது வந்து அமர்வார். கழுகுகள் வந்ததும் கோபுரத்தை சுற்றி வட்டமடிக்கும். பின்னர் கீழே இறங்கி வந்து நடந்து அந்த மனிதரின் அருகில் சென்று பொங்கலை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஒரு முறை கோபுரத்தை சுற்றிவிட்டு சென்றுவிடும். ஒரு காலத்தில் இந்த அதிசயம் நிகழ்ந்த மலையில் இன்று வெறும் சிலைகள்தான் நிற்கின்றன. இந்த கழுகு வரும் காட்சி
தாழக் கோயிலில் உள்ள ஒரு தூணில் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த கோயில் சிற்பத்தில் இந்த காட்சி உள்ளதென்றால், இது பல நூற்றாண்டுகளாக நடந்து வந்த ஒரு அரிய நிகழ்வு என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. கழுகுகள் முன்பு எப்படி வந்தது என்றும் தெரியவில்லை. இப்பொழுது ஏன் வருவதில்லை என்பதும் மர்மமாகவே உள்ளது. ஒரு காலத்தில் கழுகுகள் வட்டமிட்ட இந்த வேதகிரி மலை இன்று அமைதியாக நின்றாலும் அதன் மர்மம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இந்த அரிய ஸ்தலத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.